Welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் ப்ராசஸஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டு, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டு, பயோடெக்னாலஜி இன் மெடிசன் ஃபீல்டில் இன்சுலின் ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஜீன் தெரப்பி அதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஜீன் தெரப்பி இஸ் தி கரெக்டிவ் தெரப்பி ஃபார் ஹெரிடிட்ரி டிசீஸ். பரம்பரையாக வர டிசீஸை நான் எப்படி க்யூர் பண்ணலான்னா ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பி இஸ் டிஃபைன்ட் as the collection of methods that allows the correction of gene defect. டிஃபெக்டான ஜீனை எப்படி நான் வந்து கரெக்ட் பண்ணலாம் சைல்டு எம்ப்ரியோவில். ஏன்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து த சைல்ட்ஸ் அந்த எம்ப்ரியோவால் அதோட செல்லையும் மற்றவங்க செல்லையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. seen in human health and disease. நம்ம வேறு ஒருத்தவங்களோட ஆர்கனை நம்மளுக்கு வச்ச உடனே அது ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஒரு இம்யூன் சிஸ்டம்னால் அது ரிஜெக்ட் ஆகிடும். அது ஆகாதது எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் தான். அப்போது அந்த ஃபாரின் ஜீனை வந்து ஜீன் ஆஃப் டிஃபெக்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் டைம் வந்து எப்போது சைல்டோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். Genes are inserted to the person's cell to treat a disease. How? எப்படி? பிளான்ட்டுக்கு ஆக்ரோபாக்டீரியம் தியூமிஃபாசியன்ஸ், ஹியூமன்ஸ்க்கு அது அனிமல்ஸ்க்கு ரெட்ரோவைரஸஸ் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தோம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் அது டிஎன்ஏ ரிலீஸ் பண்ணோம், அது ஃபர்தர் வந்து ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ அதோட அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் ஜீனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய யூஸ்ஃபுல்லான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளுக்கு தேவையானதை செய்கிறதுனால வி கால் ரெட்ரோவைரஸஸ் ஆஸ் அனிமல் வெக்டாரை தானே வேலை செய்து தேவையான அந்த மாதிரி. டெலிவரி ஆஃப் நார்மல் ஜீன் இன்ட்டு எம்ப்ரியோ டேக்ஸ் ஓவர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் ஜீன். வேலை செய்யாத அந்த நான் ஃபங்க்ஷனல் ஜீனை நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ஜீன் தெரப்பி ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணாங்க? இயர் 1990 ஒரு 4 வயசு குழந்தைக்கு, கேர்ள், 4 year old கேர்ள். என்னது எதுக்கு பண்ணாங்க? ஏடிஏ டெஃபிஷியன்சி, ரொம்ப முக்கியமானது. ஏடிஏ டெஃபிஷியன்சி அடினோசின் டி அமினேஸ். இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சியை நம்ம ரொம்ப நாள் கண்டுக்கலனா எஸ்சிஐடி டிசீஸ் காஸ் ஆகும். ஏன்னா ஏடிஏ டெஃபிஷியன்சி வந்து லிம்போசைட்ஸோட இம்மெச்சாரிட்டி வந்து ரொம்ப நாள் இருந்தால் இந்த எஸ்சிஐடி காஸ் பண்ணிடும். ஏடிஏ டெஃபிஷியன்சி ரொம்ப நாள் வந்து இருந்தால் லிம்போசைட்ஸோட மெச்சூரிட்டி டைம் ரொம்ப நாள் ஆகிடும். அது என்னதுக்கு போயிடும்? டிஸார்டர் ஆஃப் எஸ்சிஐடி. என்ன ஆகும்? எதுக்கு? திஸ் என்சைம் இஸ் க்ரூஷியல் ஃபார் இம்யூன் சிஸ்டம். லிம்போசைட்ஸ் தான் எங்கே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணோன்னு பார்த்தோம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில், இம்யூன் சிஸ்டமில். அப்போது ஏடிஏ டெஃபிஷியன்சி அந்த பொண்ணுக்கு எப்படி க்யூர் பண்ணாங்க? ஸோ இதுக்கு 3 வழி இருக்குது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இதில் ரொம்ப சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதான் அது பாயிண்ட்டாக போட்டேன். போன் மேரோ எடுத்து கல்ச்சர் பண்ணி அதை வந்து திருப்பி இன்ஜெக்ட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு அது போடுவாங்க. இது பெர்மனண்ட்டு கிடையாது, ஏன்னா அவங்க ரிப்பீட்டடாக பீரியாடிக்காக போய் அதை வந்து அவங்க மாற்றணும். என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. என்சைம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஃபங்க்ஷனல் ஏடிஏ வந்து ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா லிம்போசைட்ஸ் ஆர் மார்டல். அது எப்படியோ கொஞ்சம் நாள் அது பாடிக்குள்ளே சுற்றிட்டு செத்துடும். ஸோ போத் அப்ரோச் ஆர் நாட் கியூரபிள். ஸோ ஜீன் தெரப்பியில் என்ன பண்ணுவோம்? லிம்போசைட்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் பேஷண்ட். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட லிம்போசைட்டை கலெக்ட் பண்ணுறோம். க்ரோன் இன் அ கல்ச்சர் இன்வைட்ரோனா அவுட் சைட் தி பாடி. நவ் அ ஃபங்க்ஷனல் ஏடிஏ சிடிஎன்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வந்து ரெட்ரோவைரல் வெக்டார் மூலயமா அனுப்புவோம். சிடிஎன்ஏனா சி ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் லிம்போசைட்டுக்கு, த ஹோஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ஹவவர் என்னதான் இருந்தாலும் லிம்போசைட்ஸ் வந்து
பேஷண்ட்டோட உடம்புல மார்ட்டல், அது செத்து தான் போகும். ஸோ அதனால் பீரியாடிக் இன்ஃப்யூஷன்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு பர்மனண்ட் கியூர் இல்லையா? இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த எம்ப்ரியோலையே நாம் அதை என்ன பண்ணணும், போன் மேரோ எடுத்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே அந்த ஏடிஏவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அது பர்மனண்ட் கியூர். ஸோ மாலிகுலார் டயக்னோசிஸ், எப்படி டயக்னோசிஸில் பயோடெக்னாலஜி போகுது அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபார் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட், ஒரு டிசீஸ் அதோட லாஸ்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறத விட ஆரம்பத்திலே அதை நம்ம கண்டுபிடிக்கிறது பெட்டர். நம்ம லைஃப் டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்ல, அது வந்துருச்சுன்னு தெரியும், லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா அதை க்யூர் பண்ணிடலாம். ஏர்லி டயக்னோசிஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தோஃபிசியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டிசீஸ் எப்படி வந்ததுன்றதை ஏர்லி டயக்னோஸ் பண்ணிட்டா அதை எப்படி வந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறது ஈஸி, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை வச்சு ஈஸியாக எப்படி க்யூர் பண்ணலான்றதை கண்டுபிடிச்சிடலாம். கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், அதான் சீரம் அண்ட் யூரின் டெஸ்ட்டு, அதெல்லாம் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஃபைனல் ஸ்டேஜில் அங்கே அதோட சிம்டம்ஸ் காட்டுமே தவிர இந்த கன்வென்ஷனல் மெத்தட் வச்சு அவங்களுக்கு ஏர்லி டயக்னோசிஸ் பண்ண முடியாது. ஸோ தட் ஃபார் ஏர்லி டயக்னோசிஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், பிசிஆர் யூஸ் பண்ணுறோம். இது பயோடெக்னாலஜி பிரின்சிபல் ப்ராசஸில் பார்த்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அதில் வச்சு ஏர்லி டயக்னோஸ் பண்ணலாம். இல்லை என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசே, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஏன்னா இது எய்ட்ஸோட ஹெச்ஐவி எய்ட்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு, அந்த எலிசா டெஸ்ட்டு ஏர்லி டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ணோம். எப்படி ஒரு சிம்டம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் சிம்டம் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேத்தோஜன். எப்படி சொல்வோம், அந்த பேத்தோஜன் இருக்குது, பிளட் டெஸ்ட் பண்ணியும் அதை வச்சு பார்ப்போம், கண்டுபிடிப்போம். சஸ்பெக்ட் பண்ணி எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் வந்த பிறகு. presence of pathogen is suspected and confirmed after the presence of disease symptoms. அந்த நீங்கள் அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா என்னது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேத்தோஜன் இஸ் ஆல்ரெடி மோர் இன் யுவர் பாடி நவ். ஸோ அப்போ வெரி லோ கான்சன்ட்ரேஷன்லேயே அந்த பாக்டீரியா வைரஸ் இருக்கிறத பிடிச்சா அதை நான் ஈஸியாக அழிச்சிடலாம்ல. ஆனால் வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் அந்த பாக்டீரியா இல்லைனா வைரஸ் அதோட சிம்டம்ஸை காட்ட மாட்டேங்குதே. அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த குட்டியாக இருக்க புள்ளி எப்படி நம்ம ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்குறோமோ அந்த மாதிரி பிசிஆர் டெக்னிக்கில் நம்ம அவங்களோட சாம்பிள் வச்சு அதை ஆம்ப்ளிஃபை ஜூம் பண்ணி அந்த வைரஸோட அட்டாக் இருக்கான்றதை நாம் பிசிஆரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பிசிஆர். பிசிஆர் எலிசா இது 2 தான் இருக்குது. ஸோ தட் ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம். பிசிஆர் டிடெக்ஷன் ஆஃப் மியூட்டேஷன், எலிசா டிடெக்ஷன் ஆஃப் நான் காம்ப்ளெக்ஸ். அது பார்ப்போம். பிசிஆர் யூஸ் டு டிடெக்ட் ஹெச்ஐவி இன் எய்ட்ஸ் பேஷண்ட். எய்ட்ஸ் இருக்கிறதுனால ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எய்ட்ஸ் வெளிப்படும். யூஸ் டு டிடெக்ட் மியூட்டேஷன்ஸ் இன் கேன்சர் பேஷண்ட். ஸோ பிசிஆரில் ஜீனில் மியூட்டேஷன் இருக்கா, ஏன்னா ஜூம் பண்ணி பார்க்குறோம்ல டிஎன்ஏவை, நியூக்ளியோடைட்ஸை, ஆசிட்ஸை ஜூம் பண்ணி பார்க்கும் போது மியூட்டேஷன் தெரியும். ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு மியூட்டேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்க பிசிஆர் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் தி பவர்ஃபுல் மெத்தட் டு டயக்னஸ் மெனி அதர் ஜெனட்டிக் டிஸார்டர். நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ப்ரோப்னா என்ன? It is the single stranded DNA or RNA with radioactive molecule. ஏதாவது ஒரு நியூக்ளியோடைடை ரேடியோ ஆக்டிவாக போட்டு அதை நம்ம ரெடியாக வச்சுருந்தா அதுக்கு பேர் ப்ரோப். எங்கே படித்தோம்? மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இந்த லெசன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பார்த்தோம். ஸ்டெப்ஸ் இன் பிசிஆர். ப்ரோபை ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைஸ் பண்ணுறோம் வித் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. அதை ஹைப்ரிடைஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு டிடெக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரோபு காம்ப்ளிமெண்ட்ரியில் எதெல்லாம் இருக்கோ அது கூட போய் இது காம்ப்ளிமெண்ட்ரின்றதுனால லிங்க் ஆகிடும். லிங்க் பண்ணிவிட்டு
ஆட்டோ ரேடியோகிராஃபியில் வச்சா அதோட இது ரேடியோ ஆக்டிவிட்டி தெரியும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ என்ன அங்கே பார்ப்போன்னா க்ளோனில் மியூட்டேட்டட் ஜீன் இருக்கா இல்லையான்றதை ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் பார்ப்போம். ஏன்? ஒய்? பிகாஸ் ப்ரோப் வில் நாட் ஹாவ் காம்ப்ளிமெண்டாரிட்டி வித் மியூட்டேட்டட் ஜீன். இஃப் அந்த ஜீன் மியூட்டேட் ஆகிருந்தால் ப்ரோப் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி இல்லாததுனால அங்கே அட்டாச் ஆகிருக்காது. இஃப் அங்கே ப்ரோப் அங்கே அட்டாச் ஆகலைன்னா அவங்களுக்கு ஜீன் என்னது மியூட்டேட் ஆகிருக்குன்னு வி கன்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த ஏடிஏ ஜீன் தெரப்பியும் பிசிஆரை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எலிசா டெக்னிக்கும் இது நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். until then, thanks for watching. Subscribe to Max Learning Fun. If you have any doubts, comment down in the comment section. Thanks for watching. Subscribe.